பயம் வருதா? சூடு வைக்கிறோம். பக்கத்துல வரைக்கும் போகணும். எங்க? இந்த ஒரு ரோடு, ரிங் ரோடு வரைக்கும் போகணும். அவுட் ரிங் ரோடா? அவுட் ரிங் ரோடு. அந்த பக்கம் தான் போறீங்களா? ஓகே. உங்க பேர் என்ன? பேர் சொன்னதான் வருவீங்களா? அப்படி பேசுறீங்க. சும்மா ஒரு ரெக்வெஸ்ட் தான் கேட்டேன். லிஃப்ட் கொடுத்தீங்க. பேர் சொன்னதான் வரும். நீ ஒண்ணு போகணுமா இல்ல என் பேர் தெரியணுமா உனக்கு? நான் அது வரைக்கும் போகணும்னா அப்புறம் இல்லண்ணா சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்டேன். என்னாச்சு? உனக்கு பேர் சொன்னாதான் வருவியா? அப்படி இல்லண்ணா, நான் தான் போறேன். சரி சரி, கூட போறதுனால தெரிஞ்சுக்கிட்டேன்னா. இப்ப பைக்ல தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நான் பைக்ல போவேன்னா ஓப்பன் பிளேஸ் இருக்கு, கார்ல கூட்டு போறீங்க. அதனாலதான் ஒரு வார்த்தை கேட்டேன். உங்க பேரு நீ அங்க அவுட்ரிங் ரோடு போகணும்னா ஒண்ணு பைக்ல லிப்ட் கேட்கலாம், இல்ல ஆட்டோல கேட்கலாம், இல்ல பஸ் ஏறி போலாம். நீ வண்டி நிப்பாட்டி ஏறி உக்காந்துட்டு இப்ப நான் கொண்டு போய் உன்னை விடணும். உனக்கு நான் வேலைக்காரன். நான் அப்படி சொல்ல வரலண்ணா. நான் கை போட்டா நிப்பாட்டினீங்க. யாரு நிப்பாட்டு? நான் நிப்பாட்டினதான்ப்பா. என் வண்டி எதுடா நீ நிப்பாட்டுற? நீ என்ன போட உடனே பேசுறேன். அப்புறம் என் வண்டி எதுக்கு நிப்பாட்டுற? அப்புறம் நீ யாரு? நீ ஆர்டிஓவா இல்ல போலீஸா? யார் நீ? ஆனா நான் கை காமிச்சு அவங்க நிப்பாட்டினாலும் நிப்பாட்ட மாட்டேன். நான் அவ்வளவு திமிரு பிடிச்சாலும் நான். நீ வந்து என் வண்டி நிப்பாட்டிக்கிற. நான் ரோட்ல போறவங்களுக்கு தான் கை காமிச்சு, உங்களுக்கு காமிக்கல. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரோட்ல போறனா என் வண்டி சேர்த்தானே காட்டுனீங்க. நான் எனக்கு நிப்பாட்டிக்க கூடாது வண்டி. அப்பனா அப்புறம் நீ பாட்டுக்கு போய்க்கலாம்ல. அப்ப ஏன் நிப்பாட்டின எனக்கு? சரி நிப்பாட்டிட்டா ஏறி உக்காண்டா இங்க போகணும்னு சொல்ற. சரி ஏதோ போனா போய் தொலைட்டுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டான். ஏறி உட்காந்தோன்னு உங்க பேர் என்னன்னா என்ன அர்த்தம்? பேர் சொன்னதான் தானே கேட்டேன். ஒரு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ட்டு. தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற? நீ தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற சொல்லு. ஊர்ல நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு வார்த்தைக்கே சரி. இன்னொன்னு கார்ல லிப்ட் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அதை சொல்றான்னா சும்மா அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பாட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கீங்க. என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கே நானா எப்படி பேசுறீங்க? பெல்ட் போடுறா. பெல்ட் போடுறா. டென்ஷன் விடுவான். இப்பெல்லாம் பேசாதீங்க என்கிட்ட. வேற எப்படி பேசணும் உன்ட்ட? எப்படி பேசணும்னா நான் இது வரைக்கும் கார்ல வந்ததே இல்ல. பெல்ட் எப்படி நான் போடுறது? இழுத்ததுல மாட்டேன். யாரு என்ன வண்டியில என்ன பேர் போட்டிருக்கு முன்னாடி என்ன கொடி பறக்குது எதுவுமே பார்க்காம ஏறி உட்காந்துருது. ஒரு உதவின்னு கூப்பிட்டா அப்புறம் அதான் உதவின்னா உனக்கு என்ன வேலைக்காரன்னு கேக்குறேன். வேலைக்காரனா நீ நிப்பாட்டிக்க கூடாது வண்டிய. நீ எதுக்குப்பா கை நீட்டு பாடுற? நீ நான் உங்கள்ட்ட எப்படி நான் சொல்றது? நான் உங்கள்ட்ட வந்து லிப்ட் கேட்டேன்னா உங்கள்ட்ட கேட்கலாம். ரோட்ல போகும்போது எல்லாத்தையும் கை நீட்டின பாத்தியா அப்படியே விட்டு ஏத்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கு உனக்கு உதவி செய்ய மனசு இல்லைன்னா போய் கொண்டு எப்படி இருக்கு நான் ஏத்தினோம்னா என்ன பார்த்தா எப்படி இருக்குது? வேலைக்கார மாதிரி தெரியுதா? நான் ரோட்ல கை நீட்டுவீங்க, நான் கொண்டு போய் விடணுமா? உங்களா நீ போட்டே கூடாது. நீ போயிருக்க வேண்டியதானே. நீ எதுப்பா கை நீட்டுற? ரோட்ல நின்னுகிட்டு நீ ஐட்டமா நீ கை நீட்டுறது ரோட்ல? இப்பெல்லாம் பேசாத. அப்புறம் என்ன வேற எப்படி பேசுவாங்க? சரி நிப்பாட்டிட்டான், ஏறி உக்காண்டா. உங்க பேர் என்னன்னா நீ ஜட்ஜா? நீ என் பேர் கேக்குறதுக்கு ஒருத்தவங்க தெரியாமலாம் ஏற முடியாதுண்ணே. சரி ஏறிட்டேன், ஒரு வார்த்தை கேட்டேன். அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க? சும்மா அமைதியா அடி வேண்டி போடாதவா? என்ன ஊர்? என்ன பண்ணுவீங்க? என்ன ஊர்? நீ எந்த ஊர் சொன்ன? என்ன எனக்கு ஒரு உதவிக்கு வந்தீங்க அவ்வளவுதானே. இதுக்காண்டி என்ன எழுத்து பேசுற? நீ கையை தூக்கி பேசுற? நீ கை கட்டி உட்காரு. அப்படிலாம் உட்கார முடியாதுண்ணே. நானும் ஊருக்காரன் தானே. ஊருக்காரனா? ஆமா, இந்த ஊர்ல இல்ல, நான் வேற மாதிரி. நீ எந்த ஊரா வேணா இரு, சரியா? இது வந்து பேசாதீங்க என்கிட்ட. இறக்கி விடுங்க அவ்வளவுதான். தேவையில்லாம வந்து நீனா வம்ப இழுக்கிறன்னு நினைக்கிறான். அமைதியா வந்து வாய் மூடிட்டு வாய் மேல கை வச்சுட்டு வந்தனா போய் விட்டுருவேன் நானு. இல்ல வந்து அந்த கையை தூக்கி பேசுறது, அந்த ஏதாளமா பேசுறதுன்னா அப்புறம் அடி வாங்கிட்டு தான் போவாதுன்னு சொல்றேன். நான் அடி வாங்குற மாதிரிலாம் பேசாதீங்க அவ்வளவுதான். பாத்துக்கிறேங்க, எனக்கும் இங்க ஆள் இருக்காங்க, சும்மா இல்ல. என்ன ஆளுங்க? எனக்கு இங்க ஊர்ல பசங்க இருக்காங்க. நானும் பழப்பழத்தை வேற மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வண்டி கிண்டி இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கை போட்டோம்னா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்க என்ன சொல்றீங்க? ஏறி உட்காந்து என்ன பண்ண? ஏறி வந்து என்ன உங்க பேர் என்ன ஒரு அமைதியா ஒரு வார்த்தை கேட்டு எது கேக்குறீங்க? பேர் எது கேக்குறீங்க? போத பேர் நீ யாரு? நீ யாரு போது எதுக்கு பேர் கேக்குற சொல்லும் போது? அண்ணே நான் இங்கிட்டு தானே. அண்ணே எல்லாம் சொல்லாத, எதுக்கு பேர் கேக்குற சொல்லு. ரிங் ரோடு போகணும்னே. ரிங் ரோடு போ, இல்ல எங்கேயா போ, எனக்கு என்ன?
என் வண்டி எதுக்கு நீ நிப்பாட்டின சொல்லு. அண்ணா, வண்டி உன் பேர் வண்டி பாத்தியா? நிப்பாட்டலண்ணே. வண்டி பேர் பாத்தியா? பாக்கலண்ணே கொடி பாத்தியா? யாரு கொடின்ட்டு? பாக்கலண்ணே. அப்புறம் எப்படி நிப்பாட்டலாம் நீ வண்டிய? அண்ணா நீங்க அப்ப ஏன்னா டோரை திறக்கும்போது சொல்லிக்கலாம்ல நீங்க. என்னன்னு சொல்லிடலான்ட்டு. அண்ணா ஏறா தம்பி, யார் தம்பி நீங்க கேட்டுக்கலாம். எவனா கை காட்டுறான் நிப்பாட்டினா நீ போகணும்னா சரியா உட்கார வச்சிட்டா, டென்ஷன் ஆகி உட்கார வச்சிட்டான். ஏன்னா ஒரு அதோட நிப்பாட்டி ரிங் ரோடு போகணும்னே அதை வாயை மூட்டு வந்தனா அவ்வளவுதான் பாத்துக்க. அதை விட்டுட்டு உங்க பேர் என்ன? பேர் கேட்டு நீ என்ன பண்ண போற சொல்லும் போது? பேர் கேட்டு நீ என்ன பண்ண போற? பேரை கேட்டு நான் ஒண்ணுமே பண்ண போறதில்ல. பொண்ணு கொடுக்க போறியா இல்ல என்ன பண்ண போற? பேர் கேட்டு எதுக்கு பேர் கேக்குறான்? அண்ணே ஒரு வார்த்தைக்கு என்னன்னா கூட போறவங்கள்ட்ட ஏறி உட்காந்தா கைய முத கீழே போடு. கைய கீழே போடு சரியா? ஏதோ உன் கார்ல உட்காந்துருக்கான்னு இப்பெல்லாம் பண்ணாத. கைய கீழே போடு. கைய கீழே போடுன்ட்டான். இல்லன்னா தேவையில்லாம என்ன பண்ணுவீங்க? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. நான்லாம் வேற மாதிரி நான் சும்மா இருந்தேன். வேற மாதிரினா எப்படி? அண்ணே இந்த ஊர்ல எனக்கு 4 பேர் இருக்காங்கண்ணே. ஊர்ல 4 பேர் வந்தாலுமே அடி வேண்டிதான் போகணும் சரியா? அண்ணே நீங்க பாத்து பேசுங்கண்ணே. அட்ரஸ் எல்லாம் போயிருவீங்கண்ணே. கம்முன்றுங்கண்ணே. அட்ரஸ் எல்லாம் போயிருவீங்க. அவ்வளவுதான் பாத்துக்கிறீங்க. வேற மாதிரி நானு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. என்ன ஓரம் கட்டுறீங்க? என்ன பண்ணுவோம்? அட்ரஸ் எல்லாம் போடுவோம்னா? ஆமா. என்ன அட்ரஸ் என்ன அதிகமா பேசுறீங்க? என்ன அட்ரஸ் எல்லாம் பண்ண பாப்போம். அடிக்கிறீன்றீங்க. நீ எங்க பேர் கேக்குறீங்க? எதுக்கு பேர்? ஏன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு பேர் கேட்க கூட உட்கார்ந்து எது கேக்குறீங்க? ஏன்னா ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களா? எது கேக்குறீங்கன்றா? எது கேக்குறா? ஒரு வார்த்தை கேட்காம சரி அட்ரஸ் இல்லாம பண்ணனும் சொன்னல. சரி நீங்க போறீங்க வர்றீங்க. ஏய் அட்ரஸ் இல்லாம பண்ணனும் சொன்னல. ஆமா. இப்போ அட்ரஸ் இல்லாம பண்ணு என்ன? போங்கண்ணே. இப்ப எங்கண்ணே என்னை வேற இறக்கி விடுங்க ப்ளீஸ். ஏய் என்ன இங்க பாரு. இறக்கி விடுங்க. இங்க பாரு அண்ணா, இங்க பாரு. அட்ரஸ் இல்லாம பண்ணனும் சொன்னல. இப்போ நீ பண்ற. பண்ண என்ன பண்ணுவீங்க? அட்ரஸ் இல்லாம பண்றேன்னு சொன்னல. ஆமா. இப்ப பண்ற. பண்ண என்ன பண்ணுவீங்க? இல்லன்னா நீ வந்து இந்த ஊர்ல எதுக்குடா வந்தா நினைப்ப நீ? அப்படியா? இந்த வண்டியில எதுக்கு யாரும் நினைப்ப? அண்ணா போன் பண்ணா உங்க காரே இருக்காதுண்ணே. அவ்வளவுதானே பாத்துக்கங்க. உங்களுக்கு காரே இருக்காது. நீங்க போன் பண்ணோம்னா இப்ப சரி பண்ணு. பண்ணவா? பண்ணு. எவனுக்கு பண்றேன்னு பாப்போம். பண்ணு. நீ என் வண்டியில உக்காந்துக்கிட்டு போன் பண்ணி என்ன வந்து கார் இல்லாம ஆக்கி விடுவீங்கல்ல? ஆமாண்ணே. என்ன பண்ணுவீங்க நீ நீங்க? பண்ற போன பண்ற. ஒரு வார்த்தை நான் அவருக்கு உங்களுக்கு கேக்குறேன். சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. நான் யாரும் தெரியுமா உனக்கு? நீங்க யாரா வேணா இருங்கண்ணே. ஒரு லிஃப்ட் கேட்டுக்கு ஒரு வார்த்தை லிஃப்ட் கேக்குறேன். நீங்க அந்த பாட்டுக்கு இந்த ஏரியால நான் தான்டா ரவுடிய. சரியா? நான் தான் ரவுடியா இங்க. உங்களை நான் ஏரியால பார்த்ததே இல்ல. சும்மா நானும் தான் உன்னை பார்த்தது இல்ல. நான் என்ன உன்ன மாதிரி வெளியே சுத்துறாளா பாக்குறதுக்கு? அப்பப்ப ஜெயில வேணா வந்திருந்தேன்னா பாத்துருப்ப. நீ உன்ன மாதிரி நான் ரோட்ல சுத்திட்டு இருந்தேன்னா நீ பாத்துருப்ப. நான் அப்பப்ப ஜெயிலுக்கு போறாள். நீ எப்படி பாப்பேன்னா? அண்ணே 10 வருஷமா நானும் இதே ரூட்லானே இருக்கேன். சரிங்களா? ஊருக்காரனா ஊர் மாதிரி பேசுறதுனால நான் சென்னை மாதிரி எல்லாம் இல்ல. நீ எதுக்கு பேரு கேட்டா சொல்லு. எதுக்கு பேரு? ஆனா ஏரியா உட்காந்தா கேட்கதானே செய்வோம். யாரா நீ அட்ரஸ் இல்லாம பண்றேன்னு சொன்னல. பண்ண பேலன்ஸ் இருக்கா போன்ல? அண்ணா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இருந்தேன். பிசினஸ் பண்ணு ஏதோ பண்ணு. அதெல்லாம் போட்டதால அப்படி பாக்குறீங்க. அதெல்லாம் போன்ல இல்லன்னா போன் தரேன். அண்ணா போனோட ரேட்டே 20,000 ரூபாய். காசு எல்லாம் போட்டுருப்பாங்களா? நாங்க நான் யாரும் தெரியுமா உனக்கு? யாரா வேணா இருக்குண்ணே. நான் யாரும் தெரியுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் ரவுடி. நான் இந்த ஏரியாவோட ரவுடி. நானு ஏரியா ரவுடியா? என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? சும்மா நான் வந்து என்னோட பெருமை நானே சொல்லக்கூடாது. சும்மா இருங்கண்ணே. என்ன பேசிட்டு இருக்காதீங்க. என்ன இறக்கி விடுங்கண்ணே. ரவுடி இறக்கி விடுங்கண்ணே. ஏய் இங்க பாரு. இங்க பாரு. பயப்படாதப்பா. இங்க பாரு. பயப்படல. நான் உங்களை பார்த்து நான் பயப்படல. சும்மா அந்த வேற மாதிரிதான் காட்டுன்றான். இல்ல நீங்க இறக்கி விடுங்க. வா காட்டு வா. நீ பாத்துப்பா. இறக்கி விடுங்க. இங்க பாடுறா. பயப்படாத. இங்க பாடுறா. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கட்டையை கேட்டும் பயம். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? யாரும் தெரியுமா? நானு யாரா வேணா இருங்கண்ணே. யாரும் தெரியுமா? யாரா வேணா இருங்க. நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரா வேணா இருங்க. போன் பண்றேன் பண்ண. நோ என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா 20 பேர் இங்க நிப்பாங்க. பண்றானா என்ன பண்ணுவா? நான் தொழில் பண்றேனா? நீ தொழில் பண்ணி ஏதோ பண்ண. ஆமா இதுக்காண்டி என் வண்டி எதுக்கு நீ நிப்பாட்டினா? என் வண்டி எதுக்கு நிப்பாட்டினா? நான் லிஃப்ட் என் பேர் எதுக்கு கேக்குற? நீ லிஃப்ட் கேட்டேன். நான் யாரும் தெரியுமா? நானு நீங்க யாரா வேணா இருங்க. யாரும் தெரியுமா? தெரியுமா? நீங்க யாரும் தெரியுமா? சரிங்க அத மாதிரி சொல்லுங்க. நீங்க யாரும் தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியாதுண்ணே. யாரும் தெரியுமா? ஓகேங்களா? லிஃப்ட் கேட்டேன். யாரும் தெரியாமல என் வண்டி நீ நிப்பாட்டி. நீ நிப்பாட்டினா என்ன பண்ணுவீங்க? யாரும் தெரியாம நிப்பாட்டிக்கிற. நான் நிப்பாட்டினா நீங்க லிஃப்ட் கைய நீட்டி பேசாத. கைய நீட்டி பேசாத. கை கட்டு கை கட்டு. கையெல்லாம் கட்ட முடியாதுண்ணே. கை கட்டு. வாயில கை வை. அப்பெல்லாம் பண்ண முடியாதுண்ணே.
அண்ணா என்ன இறக்கி ஒண்ணு பாடுறா என்ன பாடுறா முதல்ல என்ன பாடுறா எப்படா தெரியுது என்ன பார்த்தா அண்ணா இறக்கி ஒண்ணு அண்ணா இறக்கி ஒண்ணு ப்ளீஸ் நான் வண்டி ரவுடின்றா அப்புறம் நீ வந்து என் வண்டியில ஏறிக்கிட்டு நான் ரவுடி இல்லண்ணா 20 பேரை பொல பாக்குறேன் சரி இங்க பசங்க இருக்காங்க ஆள்லாம் இருக்காங்க கூப்பிடுறான்றான் போன் பண்ணா அவங்க பொல போட்டு வரணும் ஒரே நிமிஷம் வந்துருவாங்க என்ன அப்ப கூப்பிடு அப்ப ஆள் இல்லன்னு ஒத்துக்க ஆள் ஒத்துக்கல நான் ரவுடின்னு ஒத்துக்க நீ அண்ணே அவங்களுக்கு பொழப்பு இருக்குண்ணா இருண்ணா போன் பண்றேன் கூப்பிடு எவன் வரேன்னு பாப்போம் இன்னும் எனக்கு ஆள்ல அந்த மாதிரி பேசுறீங்க நம்பர் வச்சிருக்கியா இல்லையா இல்ல சும்மா அம்மாட்ட பந்தா கட்டுறியா போன் பண்ணா 20 பேர் வருவாங்க சும்மா இல்லண்ணே அதுக்கு மேல வர மாட்டாங்கல்ல அண்ணா 20 பேர்னா 200 பேர் கணக்கு ஆமா எனக்கே 20 பேர்னா காமெடி பண்றப்பா நல்லா காமெடி போனேன் வருவாங்களா பாரு பாக்கும்போது தெரியும் அடி வாங்குறதுக்கு தெம்பு இருந்தா வாங்கடான்னு சொல்லு ஹலோ அடி வாங்குறதுக்கு தெம்பு இருந்தா வாங்க சொல்லு மச்சி என்ன பண்ற ஒண்ணு மச்சி கடையில இருந்து இந்த ஆவடியை தாண்டி போயிட்டு இருந்த மச்சி போயிட்டு இருக்க சொல்ல ஒருத்தர் லிஃப்ட் கேட்டேன் நடுங்காம பேசு ஏன் வாய் நடுங்குது நடுங்காம பேசு லிஃப்ட் கேட்டேன் நடுங்காம பேசு நான் பைக் தான் மச்சி லிஃப்ட் கேட்டேன் இங்க ஒருத்தர் கார் கொடுத்தா கார்ல வந்து நிப்பாட்டினாப்ல சரின்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டேன் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் பேர் என்ன தான் மச்சி கேட்டேன் பெரிய ஆள் அந்த மாதிரி பேசுறாப்ல நம்ம ஊர் லாங்குவேஜ்ல பேசுறதுனால சென்னை லாங்குவேஜ்ல பேசினாதான் இந்த ஊருக்கார மாதிரி நம்புற மாதிரி அவர் பேசாப்ல மச்சி நான் ரவுடி அப்படி அப்படின்னு நான் சொல்றேன் கேட்க மாட்டாப்ல ஓரா பேசுறாப்ல என் பசங்களை வர சொல்லுன்றாப்ல முறிக்கல அதான் தெரிய மாட்டேங்குது உனக்கு மச்சி பக்கத்துல மச்சி ஆவடி தாண்டி மச்சி பருத்திப்பட்டு போற வழியில தான் அடி வாங்க தெம்பு இருந்தா வாடா ஆர்டிஓ ஆபீஸ்லாம் இல்ல மச்சி அங்கெல்லாம் இல்ல பருத்திப்பட்டு அடி வாங்க தெம்பு இருந்தா வாங்கடா கிளம்பி ஐயங்குளம் இருக்குல்ல நீ கரெக்டா அட்ரஸ் சொல்லாத அவனுக்கு சரியா ஆமா ஐயங்குளம் தாண்டி மச்சி அந்த சத்யா குடோன் பழசு இருந்துச்சு சத்தியா தாண்டி போக சொல்ல லெஃப்ட் சைடுல மச்சி அங்கதான் ஆமா வரியா பசங்கலாம் வேணாம் மச்சி அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல ஒரு ஓகேவா சோமம் பசங்க நம்ம ஃப்ரெண்ட மட்டும் கூட்டிட்டு வா வேற எதுவும் ஆள் தேவையே இல்ல அவன் பயப்படுவான் ஏன்டா தேவையில்லாம போய் அவன்கிட்ட வம்பு வளர்க்குற உனக்கு என்ன ஆளா அப்படின்னுவான் பயப்படுறான் கதிரு சரி ஓகே கூட்டிட்டு வா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா யாரும் சரக்குலாம் அடிக்கல நார்மலா வாங்க நார்மலா பையனை மட்டும் கூட்டிட்டு சரக்கு போட்டுற போறீங்க ஐயோ என்னடா இது சரி வா மச்சி பத்தை என்ன நினைச்சிட்டு இருக்க வேற மாதிரி ஆயிரும் அப்புறம் பாத்துக்க பசங்க வந்துகிட்டு இருக்காங்க டோர தோரணே சும்மா ஏதாவது பேசிட்டு டோர தோரணே பாரு போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறான் சரியா நீங்க மன்னிக்கலாம் வேணாம் நீ பத்த வச்சுட்டு விட்டுரு அப்பெல்லாம் பத்த வைக்க முடியாது டோர தோற அப்படி ஒண்ணும் பத்த வைக்கணும் அவசியம் இல்லண்ணே டோர தோற பாத்துக்க அண்ணே பயப்படாத வா என் பசங்க வர்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் என்னமோ நான் லிப்ட் கேட்டதுக்காக என்னமோ இவ்வளவு பெரிய பண்ணிட்டு இருக்கேன் என்ன லிப்ட் கேட்ட தப்பானே லிப்ட் கேட்ட 1000 கொடுப்பாங்க எனக்கே 3 பைக் இருக்குண்ணே அப்புறம் லிப்ட் கொடுத்துட்டு சும்மா என்ன சொல்றேன் இந்த பிரச்சனை வந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா பிரச்சனை இல்லையா பிரச்சனை தப்பிக்கிறது பிரச்சனை நான் தான் இங்க உட்காந்து நான் பிரச்சனையா இங்க நானே பெரிய பிரச்சனை தெரியுமா இங்க பாரு வந்து இங்க பாரு டிக் டிக் டிக்னு அடிச்சுட்டு இங்க கேக்குது எனக்கு உன் சவுண்ட் தானே அது பதறுதா உனக்கு தெரியாதனமா மாட்டிட்டு நான் இறக்கி விட்டுறேன் மன்னிச்சு விட்டுறேன் கதை தொடர்ந்து நான் சொல்றதை கேளு நான் சொல்றதை கேளுன்ட்டா இங்க பாரு பயப்படாத சும்மா இறக்கி விடணும் அவ்வளவுதான் பாத்துக்க இங்க பாடுறா பயப்படாதன்ட்டான் பயப்படாத என்ன பிரச்சனை உனக்கு உன்னை இறக்கி விடுறேன் இல்லன்னு சொல்ல உன்னை இறக்கி விட மாட்டேன் சொல்ல 10 வச்சுட்டு போயிட்டாரு இதை நான் உங்களுக்கு பத்த வைக்க நீ போனா போட்டோ சிகரெட் நான் வரைக்கும் அடிச்சதே இல்ல லைஃப் தெரியுமா உன்னை அடிக்க சொன்னா இதுக்கு லைஃப்ல உன்னை அடிக்க சொன்னா போட்டோ பத்த வைக்கும் சும்மா அவ்வளவுதான் பாத்துக்க வேற மாதிரி இருங்க சும்மா என்ன பண்ணுவீங்க சூடு வச்சிரும் பாக்குறியா என்ன சூடு வைக்கிறோம் பாக்குறியா அவ்வளவு வேற மாதிரி என்ன பண்ணுவேன் சூடு வைக்கிறேன் பாக்குறேன் கையாசியா போட்டு வச்சு நீ பாட்டுக்கு ஃபயர் பண்றா
அப்ப கொளுத்திங்க பாக்கறியா? சிகரெட்டை பிடிக்கிறது தப்பு தெரியுமா? நீ பாட்டுக்கு நீ சாவுறத சாவு, என்ன சாவு சொல்ற சேர்த்து? கையடா. என்ன பண்ணுவீங்க? யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? யாரா வேற இருந்தா உசுருக்கு மேல ஒரு விஷயமே இல்ல. ஓகேவா? நீ யாரா வேணா இரு, வா வா போலாம். போலீஸ் வரியா? எங்க போலீஸ்? எங்க போலீஸ் வரவா? இது வரைக்கும் என் மேல ஒரு கேஸ் தெரியுமா? ஸ்டேஷன்ல நான் யாரும் தெரியுமா உனக்கு? பத்தாயிட்டுமா? சொல்றா பத்தாயிட்டுமா? நோ, வேற மாதிரி ஆயிடுவா பாத்துக்க. சும்மா நோ தூக்கி போன. நீ பாட்டு ஏசில போட்டு வச்சு நீ பாட்டு பத்த வைக்கிற, சிகரெட் பத்த வைக்கிற. பத்தாயிட்டுமா? நோ, அவ்வளவுதான் பாத்துக்க. வேற மாதிரி ஆயிடுவா. சும்மா ஏய், என்ன பயம் வருதா? வருதா? என்ன பயம் வருதா? வருதா? நோ, போனே வெல்ல 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 பயம் வருதா? டோட தர எங்க சாவி எங்க? நோ சூடுங்க. நோ, அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? ஏய், நீ வந்து நீ ஃபீல் பண்ணுவ. நீ என்ன ஃபீல் பண்ணுவாங்க? என்ன ஃபீல் பண்ணுவாங்க? பெரிய ரவுடி மேல கை வச்சிருக்க நீ. என்ன ரவுடி? பெரிய ரவுடி. யார் ரவுடி? மனுஷனா பிறந்தா எவனும் ரவுடியா இல்ல. அவ்வளவுதான் பாத்துக்க. அப்படியே பயப்படுற கையிடு. என்ன கை? நோ, நீ பாட்டு தீ பத்த வைக்கிறா. தீ பத்த வைக்கிறா, சூட வச்சா நீ கை எடுப்ப. எங்க? நீ எடு. அந்த கையடா. பத்த வை பார்க்கலாம். அந்த கையடா. ஏன் எடுக்கணும்? உனக்கு சூட வைக்கிறேன் பா. அவ்வளவுதான் பாத்துக்க. இப்ப பாரு முட்டில சூட வைக்கிறேன். ஏய், சரி உட்கார் நான் சொல்றேன். உட்கார். விடு. சரி விடுற. நோ, ஒரு நிமிஷம் உட்கார், நான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது. விடு. ஒரு நிமிஷம் வா பாத்துக்கலாம். நான் சொல்றேன் கேளு. ஒரு நிமிஷம் உட்கார். நோ, அத விடு. முதல்ல ஆள தூளு விடு. என்ன போடுவ? சரி, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளு. இங்க பாரு. நான் சொல்றேன் கேளு. இங்க பாரு, ஒரு நிமிஷம் கேளு. நோ, விடு. நான் சொல்றேன் கேளு. நான் பிராங்க் நான் சொல்றேன் கேளு. நீ ஃபர்ஸ்ட் விடு. நீ யூடியூப் பிராங்க் நான் உடைச்சிடுவேன். சும்மா இரு. நான் சொல்றேன். என்ன யூடியூப்? என்ன யூடியூப்? நான் நான் பார்க்காம இருந்தேன் வீடியோல. நான் prank நான் என்ன பிராங்க் சொல்லு. என்ன கோச்சு? ஆனா கேமரா நம்ம எங்க இருக்கு கேமரா? இங்க பாரு. நான் கோச் இருனா. எங்க இருக்கு? சும்மா கை கொடுக்காத. அவ்வளவுதான் பாத்து. நிஜமா பிராங்க் நான் நிஜமா பிராங்க். நான் உட்கார்றேன் டென்ஷன் ஆகும். உட்கார்றேன். எங்க கேமரா இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? தோ பாருங்க. எங்க இருக்கு கேமரா? தோ பாருங்க. எங்க சும்மா எங்க? இங்க பாருங்க. எங்க நான் இங்க பாருண்ணா. ஏன் கைய உண்ணா? இங்க பாருண்ணா. கேமராண்ணா இது. நோ, கோச்சி. ஏன்னா பொழப்ப விட்டுட்டு நான் பையனை சாப்பாடு மாத்த வந்தானே. சரி ரைட். நான் கோச்சி. அங்க ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானே. சரி ரைட், ஓகே. கோச்சி ஃப்ரெண்டு வேற கடல்ல இருக்கானே. அவனே வர சொல்லிட்டானே. கோச்சி நான் மன்னிச்சிருந்தேன். நோ, இங்கே நாங்களும் வேற மாதிரி தானே. எல்லாமே இளைஞர் எல்லாமே பசங்க. நான் என்ன சொல்றேன், என் ஃப்ரெண்ட் எல்லாமே சும்மா ஜாலியா எல்லாருமே ரவுடி மாதிரி இல்ல. எல்லாருமே சும்மா விளையாடு. நான் என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுது. நோ, நீ ரவுடி மாதிரி தான் பேசுறேன்டா. என்ன கார்ல ஏத்திட்டு கிட்னாப் பண்ற மாதிரி, கிட்னி திடுற மாதிரி. என்ன கை கொடுக்குற? நோ, நீ ஏன் பயமுத்துறனே? சும்மா இல்லனே. பயமுத்துறனா? பயமுத்தி விட்டா நீ பாட்டுக்கு ஆரம்பத்துல. சும்மா விளையாட்டு. என்ன விளையாட்டுக்குனா? அசால்ட்டா சொல்றேன். பசங்க சொல்லுங்க. நோ, அவன் வேற பொழப்பு விட்டு வந்திருப்பானே பாவம். அவனா சும்மா இல்லனே. உசுர கொடுத்து வேற இருக்கவன் நண்பனே அவனா. கோச்சிக்கான சொல்லலாம். யூடியூப் பிராங்க் சொல்லலாம். ஹலோ. மச்சி, ஒண்ணு இல்ல மச்சி. சும்மா ஏதோ பிராங்க் வீடியோ பண்றாப்ல. அவர் பாட்டுக்க சும்மா லூசு மாதிரி பண்ணிட்டாப்ல. ஒண்ணும் இல்ல, கோச்சுக்காத. ஆமா, ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு ஏதோ விழிப்புணர்வு கொடுக்குறாப்ல, அப்படி இப்படின்றாப்ல. சரி, ஓகே. நிப்பாட்டு மச்சி, வண்டி மரம் ஓரமா நிப்பாட்டு. எங்க நிக்கிறாரு? நம்ம எங்க நிக்கிற நீ? ஐயப்பன் தண்ணி வண்டியா? எந்த ரூட்ல வந்த? இப்படி வந்தியா நீ? சரி, ஓகே, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல மச்சி, நான் அந்த ஆவடி தாண்டி இப்படி வந்தேன் மச்சி. லொகேஷன் சொல்லலாம். நம்ம போவோம் மச்சி. இந்த அவர் வர்றாப்ல, உன்னை பாக்குறீங்களாப்ல. நான் வர பாக்குறேன். சரி, ஓகே மச்சி. சரி, அங்கேயே இரு, வரேன். லொகேஷன் மட்டும் எனக்கு அனுப்பிவிடு. எங்க கரெக்டா சொல்லு. லொகேஷன் வேணா, எங்க இருக்கு சொல்லு. ஐயப்பக்கம் தாண்டி கோடி ஜங்ஷனா? சரி, இரு, வரேன். ஓகே. ஐயப்பக்கம்மா கோல்டு ஜங்ஷன். சரி, கோச்சிக்காதீங்க. கோவம்லாம் இல்லண்ணே. ஒரு மனுஷன் ஏறி உட்காந்தா ஒரு நம்ம ஏறத்தமா ஒரு பேரை கேக்குறதான்னு கேட்கதான் செய்வோம். சும்மா முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு ஏறி மேல உட்கார வண்டியில வந்து நிறைய பேர் வராங்க. முதல் வார்த்தையே நானே வந்து கேட்கறது வந்து உங்க பேர் என்ன? பேர் என்ன கேக்குறது? இதுதான் கேட்பேன் நான். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் போன்ல காட்டணும்ல, என் சேனல் காட்டணும்ல. இப்ப போன்ல காட்டணும்ல நான் பண்ண வீடியோ எல்லாம். இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா ஐ பண்ணாங்கண்ணா. ஐயப்பாக்கம் கோல்டு ஜங்ஷன் போயிட்டு நான் போன்ல காட்டின வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து அவங்க பேரை தான் கேட்பான். சரி, சரியா? இப்ப வந்து இந்த பிராங்க் வந்து பாத்தீங்கன்னா ரவுடி பிராங்க். இது ரவுடி மாரி சும்மா நடந்து அந்த மாதிரி பிராங்க் இது. அதனால வந்து நீங்க பேர் கேட்டீங்களா, அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேற எதுவும் கிடையாது. தப்பா தெரியாதீங்க.
போச்சு ஏன் அண்ணா நீங்க வந்து பண்ற விஷயம் நல்ல விஷயம் தான். இருந்தாலும் எங்களை பயமுத்திட்டா நீ வேற மாதிரி பயப்படுறதுக்கு ஒண்ணு ரவுடி கிடையாது. மாதிரி பண்றீங்க வைக்கிறீங்க. நம்மளாம் அந்த மாதிரி பழக்கத்துக்கு போறதே இல்ல ஆளுன்னு. இப்ப பாஸ்போர்ட் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் இது வரைக்கும். இப்ப நான் மட்டும் அதுதான் பாருங்க, இல்ல, நான் சொல்றேன். இல்ல, நான் சொல்றேன் கேளுங்களா. என்ன பார்த்தா நிஜமா என்ன ரவுடி மேல தெரியுது. ரவுடி மாதிரி யாரு இப்ப மனுஷ மக்களை பார்த்தா யார் ரவுடி யார் நல்ல பையனை தெரிய மாட்டேங்குது. நீ வேற சும்மா இருனே. போச்சு இது, போச்சு. படத்துலயும் டிவிலயும் பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளே போன்ல ஒரு நியூஸா பாக்குறது இல்லையானே. சின்ன பையன்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சம்பவத்தை. சரி, போச்சு. யாரண்ணா நீ மாட்டுக்கு ஏத்தி விட. எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குண்ணே. ஆமா ஒரு பையன் இப்பதான் இருக்கிறேன். அவன் நம்பி நான் ஏதோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஊரை விட்டு ஊரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் போகாது. சரி ஏதோ லிப்ட் கேட்டேன். பையனுக்கு சாப்பாடு மாத்தி விட்டு அடுத்த கடைக்கு போறேன். நான் வேற கடைக்கு மாத்தி விட போனேன். சரி, சரி, சரி. நீ என்னடான்னா அந்த டைமிங்ல என்னைய நிப்பாட்டி வச்சுட்டு கோளாறு கொடுத்துட்டு போயிட்டா. நீ நார்மல் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே விடுங்க. மாதிரி நான் வந்து வாடா படம்லாம் வந்து பேச மாட்டேன் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா. சரி சரி. அந்த ரவுடி பிராங்க்ன்றனால அது பேச வேண்டிய கட்டாயத்தினால பேசினா மனசு கஷ்டப்பட்டு பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி பண்றீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படியா நல்லபடியா நடந்தா ஓகே தான். எல்லாம் சரி, ரைட், ஓகே. அவ்வளவுதானே. இப்ப நம்ம ஏதோ மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா ஓகே தான், விடுங்க. நம்ம பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். சரி சரி. கேமரா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்களா? ஓகேண்ணா. கேமரா நீ வச்சிருக்கே தெரியவே இல்லை. நான் எங்க கேமரா வச்சிருக்கேன். சரி, நீ பாட்டுக்கு எதனா பேசி விட்ட கேமரா உள்ளுக்குள்ள இருந்து கையை காமிக்கமா தெரியுது இங்க ஒரு கேமரா இருக்குன்னு. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போடுங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? போடுங்க, நல்ல விஷயத்துக்கு போடுறது தப்பு இல்ல. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. உங்களுக்கு சம்மதமா? பாக்கட்டும், சம்மதம் தான். எதுவும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, ரைட். இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் டாக்ஸி சேனல்ல தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.